ஃப்ளோர் டெஸ்ட் என்பது தான் அதிகாரப்பூர்வமானது. அதுதான் சரி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. ஆனால் அவர் ஆட்சி அமைக்க இப்போ அப்போ எதுக்காக காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது கொண்டு போய் விஜய் கொடுக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய அதுதான் சொல்கிறேன். அது அப்போ அது அவசியம் இல்லையே. என்கிட்ட 107 பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட 108 பேர் இருக்கிறாங்க, நான் தனி மெஜாரிட்டி வச்சுருக்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லாமல் எனக்கு 112 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவரே எனக்கு 118 பேர் இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் ஆகிடுது. ஆனால் ஒருவேளை இந்த 118 இன்னும் கூட நிறைய பேர் அவர் சப்போர்ட் பண்ணலாம், நான் அதெல்லாம் மறுக்கலை. அப்படி ஒருவேளை அங்கே சட்டசபையில் அவரால் அதை நிரூபணம் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட, ஏன்னா அதுதான் டெஸ்டிங் பிளேஸ், அதனால் அங்கே அது இல்லைன்னா கூட ஆளுநர் சொல்லிட்டாரு, அதனால் இங்கே நிரூபிக்க வேணாம் அவசியமா, அப்படி ஆயிடுமா? அப்படியும் கிடையாது. அதனால் இது ஆளுநர் தன்னுடைய கடமை, அதை அவர் சரிவர செய்வதற்கு இவர்கள் அனுமதிக்க வேண்டும். அது வேண்டும் என்றே காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் 5 வருடங்கள் கொடுங்கோல் ஆட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை, அதே மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இப்போது புதிதாக ஏதோ ஒரு ஞானோதயம் வந்துவிட்டது போல இவர்கள் பொங்கி எழுவது என்பது கண்டிக்கத்தக்கது. பாஜகவை பேசுவதற்கு இவர்கள் ஆள் அல்ல. ஆளுநர் அவர் வேலையை செய்கிறார்.